வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சினிமா, அரசியல் என அனைத்து துறைகள்லையுமே யார் அவங்க உச்சத்தில் இருக்கிறாங்கோ அவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். ஆனால் அவங்களுக்கு சமீப காலமாகவே அவங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது என்று நிறைய பேர் சோசியல் மீடியாவில் தெரிவித்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்து அவங்களுக்கு சட்டப்படியான பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது நிறைய பேருக்கு செய்யாமல் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க. ஏதோ ஒரு விபத்தின் காரணமாகவோ அல்லது ஏதோ அவங்களுடைய முன்பகையின் காரணமாக அவங்கள ஒட்டுமொத்தமாக அவங்கள தீர்த்து கட்ட நிறைய பேர் தெரிவாங்க. அப்படி ஒரு நடிகருக்கு நடந்திருக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி உங்களை வீட்டில் வெடிகுண்டு வைக்க போவதாகவும் அல்லது துப்பாக்கி சூடு நடத்த போவதாகவும் மர்மம் தெரியாத மர்ம நபர்கள் பார்த்தீங்கன்னா அவரை மிரட்டியிருக்கிறாரு. உடனே இவர் அச்சுறுத்தல் ஏற்பட்டு காவல் நிலையத்தில் உடனே பார்த்தீங்கன்னா புகார் அளித்திருக்கிறாரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அங்கு நிகழ்கின்ற சூழ்நிலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகலாம். யார் அந்த நடிகர், அவருக்கு எதற்காக இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்த போவதாக மர்ம நபர்கள் மிரட்டியிருக்கிறாங்க, அவர் இதுக்கு முன்னாடி என்ன பணி செஞ்சுட்டு இருந்தாருன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதிர்ச்சி வீடியோ. பிரபல நடிகர் ஹோட்டலில் துப்பாக்கி சூடு. மும்பை ஹோட்டலில் நடந்த போவதாக மிரட்டல். பிரபல நகைச்சுவை நடிகர் கபில் சர்மா கனடாவில் சாரே கேப்ஸ்கோ கபி நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வியாழக்கிழமை அவரது கடையில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதற்கு காரணம் லாரன்ஸ் பிஜியானா கும்பலை சேர்ந்த கோல்டி தில்லான் என்பவர் பொறுப்பேற்றிருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கு இது குறித்து பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரல் ஆகி வருகிறது. அந்த பதிவில் ஸ்ரீசேராம் சர்ச்சையில் நடந்த துப்பாக்கி சூட்டு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். நாங்கள் அவரை பலமுறை அழைத்தோம், ஆனால் அவர் எங்களுக்கு அழைப்பை ஏற்கவே கிடையாது. நாங்கள் இதனால் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதாயிற்று. அவர் இன்னும் அழைப்பை எடுக்கவில்லை எனில் அடுத்த மும்பையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவு குறித்து காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகிறாங்க. துப்பாக்கி சூடு நடத்த கூறப்படும் இடத்திற்கு தொடர்பான அதிகாரப்பூர்வமான விவரங்களும் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு வருது. நிறைய நடிகர்கள் இதற்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஒரு சக மனிதராக ஒரு நடிகராக யாருமே வெளியில் வர முடியாதா? இந்த மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத காவல்துறை மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அரசாங்கத்திடம் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைத்துட்டு வராங்க நிறைய நடிகர்கள். தொடர்ந்து இது மாதிரி உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது நிறையா நடிகர்களுக்கு இருப்பது ரொம்பவே வேதனையாக அளித்து வருகிறது என்று முன்னணி நடிகர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.